வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் சிகாகோவில் ஐடி சர்வ் கூட்டமைப்பின் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள முன்வருமாறு முதலமைச்சர் அழைப்பு. அமெரிக்க எம்பிக்கள் ஜோ பைடன் அரசின் நிர்வாக அதிகாரிகளுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடல். பாகிஸ்தான் தீவிரவாதத்தை இந்தியாவால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தீவிரவாதத்தை கைவிட மறுப்பதால் தான் அந்நாட்டுடன் பிரச்சனைகள் எழுவதாகவும் கருத்து. அமெரிக்காவில் ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. 30 ஆண்டுகால நட்புறவை புதுப்பித்து உலக நாடுகளுக்காக தமிழ்நாட்டில் மீண்டும் தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுவது குறித்து ஆலோசித்ததாக முதலமைச்சர் வலைப்பதிவு. நாட்டை துண்டாட விரும்பும் சக்திகளுக்கு ஆதரவாக இருப்பினும் தேச விரோத அறிக்கைகளை விடுவதுமே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு வழக்கமாகிவிட்டது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடலுக்கு இறுதி ஊர்வலம். சொந்த ஊரில் இன்று நல்லடக்கம். இனிப்புக்கு 5%, காரத்திற்கு 12% ஜிஎஸ்டி நிர்ணயம் செய்வதால் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவதாக ஹோட்டல் உரிமையாளர் முறையீடு. இனிப்பு, காரம் மற்றும் காஃபி போன்ற உணவு வகைகளுக்கு ஒரே விதத்தில் ஜிஎஸ்டி நிர்ணயம் செய்யவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கை. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் தங்களது கூட்டணி வென்றால் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதி. அனைத்து குடும்பங்களுக்கும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீட்டு வழங்கப்படும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு. தெலுங்கானா வெள்ள நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் அளித்த ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை சந்தித்து 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். படமே 2 நாட்களுக்கு மேல் ஓடாத நிலையில் அவர் தொடங்கிய கட்சி 6 மாதங்கள் தான் தாங்கும் என விஜயை மறைமுகமாக விமர்சித்த அமைச்சர் தாமு அன்பரசன். மொத்த மக்களும் தன் பின்னால் இருக்கிறார்கள் என நினைத்து அவர் கட்சி தொடங்கியுள்ளதாகவும் கருத்து. விழுப்புரத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த பின் அமைச்சர் பொன்முடி வேட்டியை மடித்து கட்டி கபடி கபடி என கூறியபடி ரைடு சென்று மாணவர் ஒருவரை அவுட் செய்து அசத்தல். கரூர் அரவக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் திடீர் ஆய்வை மேற்கொண்ட பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு மது ஒழிப்பு குறித்து திருமாவளவன் பேசுவதில் என்ன பயன் என சீமான் கேள்வி. அதிமுக ஆட்சியிலும் மது விற்கப்பட்ட நிலையில் அக்கட்சியையும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு விசிக அழைத்துள்ளதாகவும் பேச்சு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு மனு தாக்கல். பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். சென்னை மாநகராட்சிக்கு நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்தபடி முதற்கட்டமாக 6 பள்ளிகளில் கராத்தே மற்றும் டேக்வாண்டோ விளையாட்டு பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்டது. பெரம்பூர் குக் சாலையில் உள்ள சென்னை உயர்நிலைப் பள்ளியில் திட்டத்தை துவக்கி வைத்த மேயர் மாணவிகளுடன் இணைந்து கராத்தே பயிற்சி. கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளதால் பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு 14 ரூபாய் குறைக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். கச்சா எண்ணெய் விலை குறையும் போது அதன் பயன்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அறிக்கை.
மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தில் 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கு 5 லட்சம் ரூபாய் இலவச மருத்துவ காப்பீட்டு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மூத்த குடிமக்கள் 6 கோடி பேர் பயன்பெறுவார்கள் என்றும் அறிவிப்பு. தியாகி இமானுவேல் சேகரனின் 67வது நினைவு தினத்தையொட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. பரமக்குடியில் உள்ள நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் கை கலப்பு, மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த வந்தபோது புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியின் ஆதரவாளரை அனுமதிக்காமல் கீழே பிடித்து தள்ளியதால் உடனான மோதல். தியாகி இமானுவேல் சேகரனின் நினைவு தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு வரும் தலைவர்களுக்கு போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் கைதான மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசுக்கு அனுமதி. 7 நாட்கள் காவலில் விசாரிக்க போலீசார் அனுமதி கோரிய நிலையில் 3 நாள் கஸ்டடிக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. சின்னசேலம் அருகே நடிகர் ஜீவா மற்றும் அவரது மனைவி சென்ற கார் விபத்தில் சிக்கியது. சாலையின் குறுக்கே வந்த நபர் மீது மோதாமல் இருக்க காரை நடிகர் ஜீவா திருப்பிய போது விபத்து. அக்டோபர் மாத இறுதிக்குள் மதுரை விமான நிலையத்தில் 24 மணி நேர சேவையை தொடங்க முடிவு. இரவு நேர விமான சேவையை தொடங்க விமான நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குனர் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குற்றாலம் பிரதான அருவி மற்றும் 5 அருவிகளில் குளிக்க தடை. மண் மற்றும் கற்கள் அடித்து வரப்படுவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதித்துள்ளதாக போலீசார் தகவல். தலைநகர் டெல்லி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நில அதிர்வு. பாகிஸ்தானில் 5.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து நில அதிர்வு. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீரிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். மும்பையில் பிரபல பாலிவுட் நடிகை மலைக்கா அரோராவின் தந்தை அனில் அரோரா தற்கொலை. பாந்த்ராவில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் மொட்டை மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் விளாடிமிர் புதின் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று ரஷ்யா வலியுறுத்தல். ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் விவாதம் நடந்தபோது புதின் பெயரை பயன்படுத்தியதை சூசகமாக குறிப்பிட்டு ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் கருத்து. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு வாக்களிக்க உள்ளதாக பாப் பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட் இன்ஸ்டாவில் அறிவிப்பு. கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் டெய்லரின் பூனைகளுக்கு வாழ்நாள் காவலராக இருப்பேன் என எலான் மஸ்க் விமர்சனம். காசாவில் ஆகஸ்ட் மாத இறுதியில் சடலமாக மீட்கப்பட்ட 6 பிணை கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சுரங்கப்பாதை வீடியோ வெளியீடு. நிமிர்ந்து நிற்கக்கூட முடியாத சுரங்கத்தில் பிணை கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தகவல்.
சீனாவில் குரங்கு அம்மைக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசியை பரிசோதனைக்கு உட்படுத்த அந்நாட்டு அரசு ஒப்புதல். ஷாங்காய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோலஜிக்கல் பாராக்ஸ் மற்றும் சினோஃபார்ம் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள தடுப்பூசி குரங்கம்மையை குணப்படுத்த உதவும் என நம்பிக்கை. தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் மகளிர் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தமிழ்நாடு வீராங்கனை அபிநயா 11.72 வினாடியில் பந்தய தூரத்தை கடந்து தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். இந்திய ஹாக்கி அணி தொடர் வெற்றி. ஆசிய சாம்பியன்ஷிப் டிராபி ஹாக்கி தொடரில் அடுத்தடுத்து வெற்றிகளை குவிக்கும் இந்தியா. சீனா, ஜப்பான் அணிகளை தொடர்ந்து மலேசியாவையும் வீழ்த்தி அசத்தல். ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டி மழை காரணமாக 3வது நாள் ஆட்டம் ரத்து. முதல் 2 ஆட்டமும் மழை மற்றும் மோசமான ஆடுகளத்தால் ரத்து. பிளடி பெக்கர் படத்தின் முதல் பாடல் வரும் 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.